வணக்கம் நண்பர்களே. இது அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி எஸ்கே மங்கல் சாப்டர் 2 லெக்சரர் 6. நான் உங்க மோகன்குமார், ப்ரொஃபசர் கெமிஸ்ட்ரி மோகன் அப்படிங்கிற சேனல்லேருந்து. ஸோ முதல்ல இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாப்பிக்கே எஜுகேஷ்னல் சைக்காலஜி சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு கல்வி உளவியல் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் அறிவியல் பூர்வம் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, சைக்காலஜியும் அறிவியலையும் சம்மந்தப்படுத்துறாங்க. இந்த இந்த நம்ம ஆத்தர் இந்த பேஜ் நம்பர் 15ல சம்மந்தப்படுத்துறாரு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹவ் மேட் அ பாசிபிள் ஃபார் அஸ் கேரி அவுட் ஆல் ஆர் டாஸ்க் எஃபெக்டிவ்லி ஸ்பீட்லி அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். ஆக்சுவலாக அறிவியலும் தொழில்நுட்பமும் நமது அனைத்து பணிகளையும் திறமையாகவும் திறம்படவும் விரைவாகவும் நிறைவேற்றுவதை சாத்தியமாக்கியுள்ளது. இந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு பள்ளி ஆசிரியர் இருக்காரு. அவர் மாணவர்களோட மதிப்பெண்களை எப்படி கையால் எழுதி அறிக்கையை தயார் செய்து பல மணி நேரம் எடுக்கும். நம்ம தெரியும், மீன் போடுவோம், ஆவரேஜ் போடுவோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் இருக்கும். ஆனா இப்ப என்ன நடக்குது? இப்ப பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? அதுல வார்த்தைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அவர் டாஸ்க் எஃபெக்டிவ்லி, எஃபிஷியன்ட்லி அண்ட் ஸ்பீட்லி அப்படிங்கிற 3 வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸல் ஆகட்டும், பள்ளியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், கால்குலேட்டர் ஆகட்டும், ரிசல்ட் போடுறது, மார்க்ஸ், பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, எல்லாமே வேலைகள் குறைவாக ஆயிடுச்சு. சரிங்களா? அதாவது ஒரு பணியை திறமையாகவும் திறம்படவும் விரைவாகவும் நிறைவேற்றுவதற்கு அறிவியல் மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பேரால சொல்றாரு. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கங்க, தவறுகள் குறைக்கப்படும், விளைவூட்டுதல் மற்றும் திறனாகவும் விரைவாகவும் பணிகளை நடைபெறுவதற்காக ஒரு சாத்தியக்கூறா இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மினிமம் இன்புட் மேக்ஸிமம் அவுட்புட். அடுத்த பேரா, with the help of minimum input in terms of labor, energy and time and science help us to derive maximum output in terms of the quality and quantity of the finished product or outcomes. இப்ப நான் முன்ன சொன்ன மாதிரி தான், முன்னாடி ஒரு மார்க் ஷீட் ரெடி பண்ணா மினிமம் 5 to 6 hours ஆகும். ஒரு கேள்வி, அதாவது ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டைப் பண்ணி அதுக்கப்புறம் அதை டைப் பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன பண்ணிடலாம்? அதை டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. இப்போ அதிகபட்சமாக 30 நிமிஷத்துலேயே ஒரு கையால் எழுதக்கூடிய அந்த கொஷின்ஸை நம்ம ஈஸியாக டைப் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் இங்கே சொல்ல வந்திருக்கிறது. ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைனல் லைன், மேட் லைஃப் கம்ஃபர்டபுள். புரியுதுங்களா? சயின்ஸ் அப்படிங்கிறது மேட் லைஃப் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறாங்க. அதனால் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வாழ்க்கையை வசதியாக்கியுள்ளது. பள்ளிகளில் நம்ம ஆப் இருக்கு. அதில் அந்த ஆப் மூலிமா யார் வருகை பதிவேறையும் நாம் என்ன பண்ணலாம்? பதிவு செய்தல், அந்த ஆன்லைன் வகுப்புகள் நடத்துதல், இது எல்லாமே இதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர் தோஸ் மேட் ஆர் லைஃப் குவைட் கம்ஃபர்டபுள். அதான் லைஃப் குவைட் கம்ஃபர்டபுள் அப்படின்னா, இந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் நமது வாழ்க்கையில் மிக வசதியாக மாற்றியுள்ளன அப்படிங்கிறத இங்க பதிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் பேரால, does it help the person connected with the task of arranging and providing education or getting the fruits of education? அதாவது ஒரு கல்வியை நான் வழங்குறேன், அதை கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம முன்ன பார்த்த மாதிரியே தான், எப்படி நம்மளுடைய விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் ஒரு ஆசிரியருக்கு அல்லது நமக்கான நம்முடைய வாழ்க்கைக்கு எளிதாக்குதுல்ல, எந்த மாதிரி எளிதாக்குது அப்படிங்கிறத நாம பார்த்துருக்கோம். அதே மாதிரி கல்வி உளவியல் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கும் எப்படி உதவுது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வி.
எஸ், இட் ஹெல்ப்ஸ். அதுதான் இங்கே ஆத்தர் சொல்ல வருது. எப்படி உதவுது அப்படிங்கிற கேள்விக்கான அர்த்தம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து எஸ், எஜுகேஷனல் சைக்காலஜி பிளே த வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் எஜுகேஷன். இட் ஹெல்ப் டீச்சர்ஸ் டீச் பெட்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் லேர்ன் பெட்டர். ஜஸ்ட் லைக் ஹவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆர் டெய்லி டாஸ்க். எப்படி நாம தினசரி வாழ்வியல்ல தொழில்நுட்பமானது எந்த மாதிரியான வரைமுறைகள்லையும் நமக்கு தேவையான விடயங்கள்லையும் எப்படி நம்ம வாழ்வியல் முறைகளை எளிதாக்கி இருக்கோ, அதே மாதிரி என்ன பண்ணிருக்கு ஆசிரியர்களுக்கும் நல்ல எப்படி பெட்டர் டீச்சிங், அதே மாதிரி மாணவர்களுக்கும் பெட்டர் லேர்னிங்க கொடுக்கறதுக்கான ஒரு தன்மையை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப ஒரு கேள்வி கேட்கறது என்னன்னா, டஸ் ஹெல்ப் த பர்சன், அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது. அது அரேஞ்சிங், ப்ரொவைடிங் எஜுகேஷன் ஆர் கெட்டிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். கல்வியை வழங்குவதற்கு, அதாவது கல்வியை கற்பிப்பதற்கும் அதனை எப்படி ஏற்பாடு பண்றாங்களோ அதனுடைய உட்பட்டவர்கள் தான் ஆசிரியர்கள், மாணவர்கள், அல்லது கல்வியின் பயனை அடைவோருக்கு. கல்வியின் பயன் யார் அடையிறாங்க? மாணவர்கள். நம் அன்றாட வாழ்க்கையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுகிறதோ அது போலவே இதுவும் உதவுது அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் 2 பேரா. சரிங்க, ஷூர்லி இட் டஸ். இப்போ அடுத்தது, இட் ஹெல்ப் த ரியலைசிங் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த எஜுகேஷன் இஸ் பெட்டர் வே. Education aim at shaping the behavior of the student in this desirable way and bringing about all-round development in their personality. இது எப்படி ஒரு கல்வியின் குறிக்கோள்கள் சிறந்த முறையில் உணர அல்லது கற்பிக்க கற்க உதவுகிறதா? கல்வி மாணவர்களின் நடத்தையில வந்து விரும்பத்தக்க முறையில் மாற்றங்கள் அடைகிறதா? அப்படிங்கிறத தான் நாம அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நாம என்ன செய்ய போறோம்? அனலைஸ் பண்றது. ஸோ இந்த பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வியின் நோக்கம் பாடங்களை கற்பிப்பது மட்டுமல்ல, மாணவர்களின் நடத்தை மற்றும் நலன் மேம்பாட்டை உருவாக்குவது தான் முக்கியம். இதற்கு திட்டமிடல் தேவை. இதனை கல்வி உளவியல் வழங்குகிறது, குறிக்கோளாக கொண்டுள்ளது. இதுல முக்கியமான விஷயம், டிசைரபிள் ஷேப் ஆஃப் த பிஹேவியர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தருது. டிசைரபிள் டீச்சிங்க ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கும் டிசைரபிள் ஷேப் ஆஃப் டீச்சிங்கையும் இது வழங்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தது, next, the task is carried out through the process of formal or informal teaching and learning. Education psychology comes in here for planning the process of teaching and learning by adopting the scientific principle and minimum input for the maximum output. சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த வார்த்தையில முக்கியமான இந்த பெயரால இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியது மேக்ஸிமம் இன்புட், மேக்ஸிமம் அவுட்புட். இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப நாம ஒரு விஷயம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இதை நான் சொல்லிடுறேன். இன் டீச்சர் ஜஸ்ட் ரீட் த டெக்ஸ்ட் புக் aloud without checking if the student understand or not. So what happen? Students lose interest. Both the time and the energy are waste. Whom? Students and teacher, both the energies are waste. Why? Because nobody can understood. சொல்லித்தர டீச்சருக்கும் புரியாது, அதை லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னன்றது தெரியாது. ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் வந்து புத்தகங்களை படிச்சு காட்டிட்டே இருக்காங்க. மாணவர்கள் புரிஞ்சுதா புரியலையான்னு அவரு கவனிக்கல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? பையன் தூங்க ஆரம்பிச்சிருவான், அவனுடைய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆகுது? 2 பேரோட உழைப்பு மற்றும் நேரம் அப்படிங்கிறது வீணாகிடும். சரிங்களா? சரி, இது வந்து வித்தவுட் சைக்காலஜி. ஸோ வித் எஜுகேஷனல் சைக்காலஜியா இருக்கிற பட்சத்துல இது எப்படி ஒரு ஆசிரியராக ஹேண்டில் பண்ணுவார்? த டீச்சர் யூசஸ் சைக்காலஜி மெத்தட். ஸ்டார்ட் வித் அ கொஸ்டின், கிவ் அ விஷுவல், கனெக்ட் த ஸ்டூடெண்ட் previous knowledge and engage them. The result, less effect, better learning. இப்ப புரியும் நினைக்கிறேன். கல்வி உளவியல்
எப்படி பயன்படுத்தணும்? பயன்படுத்தப்பட்ட ஆசிரியர் என்ன செய்வாரு? ஒரு கேள்வி கேட்பாரு. அதனுடைய விஷுவல் காட்டுவாரு. அதாவது படம் வந்து காட்டணுன்றத விட, அவன கூட அந்த குழந்தைய கூட இமேஜின் பண்ண வைக்கலாம். ஆல்ரெடி அவன் அனுபவப்பட்ட அறிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல, ப்ரீவியஸ் நாலேட்ஜ். அத என்ன செய்வாங்கன்னா, மேட்ச் பண்ணுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மாணவர்கள் ஆர்வத்துடன் படிப்பாங்க. குறைந்த முயற்சியிலேயே சிறந்த விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுதான் மினிமம் இன்புட், மேக்ஸிமம் அவுட்புட். அடுத்தது. அடுத்த பேரால as a result, with the help of educational psychology, a teacher can teach effectively, make minimum use the energy in terms, time and labor. Similarly, the student can learn effectively by the spending less of the time and effort. இத நாம இப்பதான் டீச் பண்ணோம். அடுத்தது போயிடலாங்களா? ஓகே, டன். நெக்ஸ்ட். இப்ப வந்து இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, education psychology will help the carried out the process and produce the result of education. It supply the necessary knowledge and skill for the teacher to realize the objective of education. It equip the teacher by supplying the essential scientific skill, technology experts, and advice in molding and shaping of the behavior of his student for the desirable all-round development of their personality, much in the same way as a person connected with the actual construction of bridge or held by an engineer or medical equipment with essential civil, mechanical, electrical technology. சரி. இப்ப இந்த பேராவை எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டினோட ஆரம்பிப்போம். பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷனிங் எ பிரிட்ஜ், டு வி கால் அன் அன்ட்ரைன்டு பர்சன் டு பில்ட் இட். அதாவது ஒரு பாலம் கட்டுறோம். இப்ப கூட ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. 4th ஜூலை மும்பைல ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த பாலத்தை போய் நீங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு பாலம் கட்டுறோம், கட்ட போகிறோம். அப்ப என்ன பண்ணோம்? அவனுக்கு நாலேஜே இல்லாத ஒரு பர்சனை கூப்பிட்டு, கட்டுனா என்ன ஆகும்? நமக்கு வீடு கட்டிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு, கண்ணா நீ பாலம் போட்டுரு அப்படின்னா என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும் அங்க? மொத்தமா வீணா போயிடும். அதுக்கு நமக்கு யாரெல்லாம் வேணும்? பொறியாளர் வேணும், நிபுணர்கள் வேணும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஒரு பாலம் கட்டணும், பிரிட்ஜ் கட்டணும்னா கண்டிப்பா நமக்கு யார் வேணும்? பொறியாளர் வேணும். அவரோட அறிவை பயன்படுத்தணும். அதே போல ஒரு ஆசிரியரை வந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு குழந்தையோட மோல்டிங் அண்ட் ஷேப்பிங் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் his student for their desirable all round development and their personality. Much in the same way, the person connected with the actual construction of the bridge are helped by an engineer, mechanical equipments, with the essential civil and mechanical and electrical technology. புரியுதுங்களா? இப்ப ஒரு பொறியாளர் பாலம் கட்டும் போது பொறியாளர் அறிவு வேணும். லைட்டு போடுறதுக்கு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் வேணும். ஒரு பெரிய கல்லை தூக்கி அங்க மேல வைக்கிறதுக்கு மெக்கானிக்கல் என்ஜினியருடைய அந்த நாலேஜ் வேணும். அந்த மாதிரி ஒரு ஆசிரியரானவர் அது நடத்தை, ஆளுமை, எண்ணங்கள் யாரோடது? மாணவருடைய நடத்தை, ஆளுமை, எண்ணங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை நாம என்ன செய்யணும்? எமோஷனலா ஷேப்பன் பண்ணணும். ஷேப் அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டமைக்கணும். அதற்கு கல்வி உளவியல் கண்டிப்பாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வந்து கிளாஸ் ரூமோட கனெக்ட் பண்ணும்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? மாணவர்கள் வந்து 2 டீச்சர் இருக்காங்க. டீச்சர் ஏ, டீச்சர் பி. டீச்சர் ஏ என்ன பண்றாருன்னா எஜுகேஷன் சைக்காலஜி நாலேஜை யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஸ்கூல் த ரெஸ்ட்லெஸ் ஸ்டூடெண்ட் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன். அதாவது கவனமில்லாத ஒரு குழந்தைய என்ன பண்றாங்க அப்படின்னா டீச்சர் ஆசிரியராலும் திட்டிக்கிட்டே இருக்காரு. அது டீச்சர் பி என்ன பண்றாருன்னா எஜுகேஷனல் சைக்காலஜியோட ஸ்கில்ல பயன்படுத்துறார். எப்படி பயன்படுத்துறாருன்னா அந்த குழந்தையோடைய ப்ராப்ளத்தை அட்டென்ஷன் பண்றாரு, கவனிக்கிறார். The understand the child may have a attention problem
யூசஸ் ஷார்ட் டாஸ்க், ரிவார்ட்ஸ், ஐ கான்டாக்ட், மேனேஜ் பிஹேவியர் பெட்டர். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீச்சர் பி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆசிரியருடைய கல்வி உளவியல் அறிவை பயன்படுத்துறாரு. அந்த குழந்தைக்கு கண்டிப்பா அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சின்ன சின்ன டாஸ்க், ஏன்னா பெருசா ஒரு 5 மார்க், 8 மார்க், 10 மார்க் ஒட்டுக்கா குடுத்து படிடான்னா, அந்த குழந்தையால படிக்க முடியாது. வேகமா நடத்துனா அவனால படிக்க முடியாது. ஸோ நான் அவருக்காக என்ன பண்றேன்னா, டாபிக்ஸ சின்ன சின்னதா உடைக்கிறேன். சின்ன சின்னதா உடைச்சு அதாவது ஷார்ட் டாஸ்க்ன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதா உடைச்சு இது கண்ணு, இது ஏதோ கனெக்ட் ஆகுறப்ப இது கண்ணு. இப்ப கெமிஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டோம்னா, பென்சீனோட ஸ்ட்ரக்சர் இது. மேல OH வந்ததுன்னா ஃபீனால். அதுவே அடிச்சுட்டு COH போட்டா பென்சாயிக் ஆசிட். அப்படின்னு நான் என்ன பண்ண போறேன் நானு, அந்த குழந்தைக்கு தனித்தனியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்ப அதுதான். அடுத்தது அந்த குழந்தை முடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன ரிவார்ட்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பரிசுகள் தரலாம், பாராட்டுகள் தரலாம். கண்டிப்பா ஐ கான்டாக்ட் இருந்துட்டே இருக்குன்னா, அவன கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்றான்? ஏது பண்றான்? கவனிக்கிறானா? அப்படின்னும்போது, இதெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த குழந்தையோட பிஹேவியர் மேனேஜ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, டீச்சர் இஸ் எ பிஹேவியர் என்ஜினியர். எப்படி? ஒரு ஒரு பாலம் கட்டணும்னா, அதுக்கு பொறியாளர் வேணும், எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் வேணும், மெக்கானிக்கல் என்ஜினியர், அந்த மாதிரி குழந்தைகளை கட்டமைப்பதற்கு நம்ம யாரெல்லாம் வேணும்? ஒரு பொறியாளர் போல ஒரு ஆசிரியரானவர் செயல்படுகிறார் அப்படின்னு இந்த ஆத்தரானவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்படி பொறியாளர்கள் உபகரணங்களை வைத்து பாலம் கட்டுறாங்களோ, அத மாதிரி கல்வி உளவியலை பயன்படுத்தி ஆசிரியரானவர் குழந்தைகளுடைய பிஹேவியர், மென்டலி, பிசிக்கலி எல்லாத்தையும் என்ன பண்றாரு? கட்டமைக்கிறாரு அப்படின்னு முடிக்கிறாங்க. சரியாப்பா? ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்ப நாம பார்க்க வேண்டியது எது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஆகுது அப்படிங்கிறது. சரிங்களா? நன்றி, வணக்கம். நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.